கதித்து கதித்தூங்கும் நிஷ்டையும் கவச்சந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. குட் மார்னிங். டியூஸ்டே மினி vlog பார்க்கலாமா? ஸோ மார்னிங் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி என் பையனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தொட்டிலில் போட்டு தூங்க வச்சதுக்கப்புறமா போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு தலையை நல்லா உதறிட்டு பூஜை வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ மார்னிங் அந்த டோரை திறந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் நிறைய மரம் இருக்கும். ஸோ நிறைய பேர்ட்ஸ் உட்காந்துருக்குமா, அந்த சவுண்டு கேட்கவே அப்படி இருக்கும். ஸோ அதை ஒரு 3 minutes நின்று கேட்டுட்டு கோலம் போடுறதுக்கு வந்தாச்சு. எப்போவுமே எங்கள் மாமியார் தான் கோலம் போடுவாங்க, சூப்பராக போடுவாங்க கோலம். நான் அப்படியே ஆப்போசிட்டு, கோலமே போட தெரியாது. நமக்கு எப்போவுமே அந்த ஸ்டார் அது மட்டும்தான் தெரியும். ஸோ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட முடிச்சாச்சு. வாசக்காலுக்கும் பூ வச்சுட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு வந்தோன்னா பழைய பூலாம் இருந்துச்சு. ஸோ அந்த பழைய பூலாம் எடுத்துட்டு, பூ எதுவுமே புதுசாக வாங்கிட்டு வரல. ஸோ ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ரோஸ் மட்டும் இருந்துச்சு, லாஸ்ட் வீக் வாங்கினது. அந்த ரோஸை மட்டும் எல்லா சாமிக்கும் ஒன்று ஒன்று அப்படியே வச்சுட்டு விளக்கேற்றி அந்த சாமி கிட்ட வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக நின்னோம் அப்படின்னா மனசில் இருக்க பாரம்லாம் அப்படியே குறைஞ்சிரும். அப்படியே கண்ணை மூடிட்டு முருகர்கிட்ட எனக்கு வேணுன்றதை அப்படியே மனசார அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கண்ணை திறந்தோம் அப்படின்னா சொர்க்கமாக இருக்கும். ஸோ நமக்கு பீஸ்ஃபுல், எனக்கு நிம்மதி தர ஒரே இடம் பூஜை ரூம், சாமி, இது முருகர். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் அப்படியே நின்று முருகா, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசில் இருக்கிறது இந்த அப்பா சரி பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டுட்டு ஊதுவத்தி மட்டும் ஏற்றி வச்சேன். பிகாஸ் என் பையன் தூங்குறான். ஸோ வந்து என்னால் கம்ப்யூட்டர் சாம்பார்லாம் ஏற்ற முடியாது. ஸோ வெறும் விளக்கு ஊதுவத்தி மட்டும் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக பூஜை ரூம் காமிக்கிறேன் பாருங்கள்.